எபிசோட்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த 3வது ப்ரோமோல வந்து டாஸ்க் ஆரம்பிச்சது காமிக்கிறாங்க. இந்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்பை வச்சு இந்த டாஸ்க் வந்து நடக்குது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் தான் வச்சுக்கோங்களேன். சோ இந்த டாஸ்க் இதெல்லாம் ஒரு பக்கம் ஓர வச்சிட்டு இந்த ப்ரோமோ 3 ப்ரோமோலயும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, பார்வதியோட கத்தல்கள் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு ப்ரோமோல. ஆனா லைவ்ல கொஞ்சம் அதிகமா தான் இருந்தது, இல்லன்னு சொல்ல. ஆனா ப்ரோமோல பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னன்னு தெரியல, பார்வதி அவாய்ட் பண்ணிட்டு இந்த 3 ப்ரோமோவுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன பொறுத்தவரைக்கும் அதுவே ஒரு பாசிட்டிவ் சைன் பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்ற மாதிரி தோணுது. சீரியஸ்லி ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. எல்லா வாட்டியும் பாத்தீங்கன்னா ப்ரோமோல பார்வதி பார்வதி அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு என்னன்னு தெரியல, பிக் பாஸ் டீமே வெறுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்பா இந்த கத்தல் வந்து நம்மளுக்கு பிடிக்கல, ஆடியன்ஸுக்கு பிடிக்கல, கொஞ்சம் கட் பண்ணி தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் கட் பண்ணி தூக்கிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு லைவ்ல பார்வதி ஆட்டம் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு, புலம்பல்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை பிக் பாஸ் டீம் தான் வாண்டடா அவாய்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் இந்த தேர்ட் ப்ரோமோல என்ன நடக்குது அப்படின்ற டீடைலா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த டாஸ்க்ல யார் ஜெயிச்சதையும் அப்படின்றது, யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது வீடியோ எண்ட்ல சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா நடுவுல வந்து ஒரு கேப் இருக்கும். சோ இந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீடு, சூப்பர் டீலக்ஸ் வீடு ரெண்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஓடி வந்து ஒருத்தர் ஃபர்ஸ்ட் வராங்க. அதை எடுத்துட்டு போய் அந்த அவங்க சைடுல மார்க்ல போய் யார் ஃபர்ஸ்ட் ரீச் ஆகி அந்த கேப்பை மாட்டி நிக்கிறாங்களோ அவங்க தான் வின். ஓகேங்களா? சோ இதுல வந்து 2 ரவுண்ட் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. எனக்கு என்னன்னா 2 ரவுண்ட்லயுமே சபரி இல்லையா, அதுதான் கொஞ்சம் இதுவா இருக்கு. ஏன் சபரி எந்த டாஸ்க்லயுமே பங்கெடுத்துக்க மாட்டாரு? அவர் கேட்டா ஒன்று சொல்றாரு, நான் போறதோட நீங்க போனா ஜெயிச்சா போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு ஒன்று புரியல, டீம் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறது இங்க தப்பு. என்ன விஷயம் தெரியுமா, டீம் ஜெயிக்கணும், ஆனா நம்மளோட இன்வால்மெண்ட் என்ன, நீ போய் ட்ரை பண்ணி தோத்துட்டுன்னு வச்சுக்கோ ஓகே, ஆனா ட்ரையே பண்ணாம டீம் ஜெயிக்கணும் அப்படின்னு வழி விடுறது என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சரியா படல. ஏன்னா இப்போ அங்க கிடைக்கிற அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டியை வீண் பண்றோம் அப்படின்றது தான் என்ன பொறுத்த வரைக்கும். நம்ம போய் தோக்கிறதுன்றது ஒரு அசிங்கமா தான் இருக்கும், போய் தோக்கிறது இல்லைன்னு சொல்ல. ஆனா அதுக்குன்னு நம்ம டீம் ஜெயிக்கணும், நல்லா விளாட்றவன் அவன் போட்டோம் அப்படின்ற மாதிரி நினைச்சுன்னா அப்ப நீ எப்ப விளாடணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அதை வந்து சபரி வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் முன்னாடி தள்ளி விட்டுக்கிட்டே இருக்காரு. எப்படி இந்த ஒரு சண்டை எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா, அதாவது இப்படி ஒரு பெரிய சண்டையை வந்து கலப்பி விடுறதுக்கு எஃப்ஜே எப்படி யூஸ் பண்ணுவாரோ அதே மாதிரி டாஸ்க்லயும் பாத்தீங்கன்னா எஃப்ஜே அனுப்பிவிட்டு பயப்புள்ள அமைதியாக உட்காந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இவர் கானா வினோத்தும் அதுக்கடுத்து துஷார், இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. துஷார் வந்து பிக் பாஸ் வீட்ல இருந்து போயிருக்காரு. கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா இது சூப்பர் டீலக்ஸ்ல வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். கானா வினோத்து உண்மையிலே டாஸ்க் வந்து சூப்பராக இருக்கு. நேற்று டாஸ்க்கை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ சூப்பராக கானா வினோத் ப்ளே பண்ணுவாருன்னு தெரியலங்க. டக்குன்னு முடிச்சாரு. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு இருந்திருக்கும், அதனால தான் கானா வினோத் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி போனோன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் பயங்கரமாக அடிச்சுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவன் சொல்கிறான் துஷார், அண்ணா இது கேவலமாக இருக்குன்னு அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக இந்த டாஸ்கே அப்படி தான், பிக் பாஸ் வந்து அப்படி தான் கொடுத்துருக்காரு, அடிச்சுக்கணும். அதாவது இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி வேணால் இழுத்துக்கலாம், புறந்து கட்டி பிடிச்சி எப்படி வேணால் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஏன்னா அது எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் எப்படி அங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கிறீங்க. ஏன்னா பிக் பாஸ் அந்த டாஸ்க் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் டிஃபெண்ட் பண்ணலாம், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கிளீனா சொல்லிட்டாரு. ஸோ அடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத்தும் துஷாரும் போறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது கெமியும், இந்த பக்கம் அவர் பேர் என்னது மக்ருதீன், சரி கமருதீன், சாரி இந்த ட்விட்டரில் பார்த்து அதே இது வருது, மக்ருதீன் வருதுங்க, கமருதீன். ஸோ கமருதீனும் கெமியும் போகிறாங்க பிக் பாஸ் வீட்லேருந்து. அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அது யார், அந்த சைட்லேருந்து யாரோ 2 பேர் வராங்க, சரியா தெரில எனக்கு. ஓகே, அந்த மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த 2 பேராக செகண்ட் ரவுண்ட் வந்து நடத்துகிறாங்க. ஸோ அந்த செகண்ட் ரவுண்டில் வந்து எஃப்ஜே வராரு செகண்ட் ரவுண்டில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் ஜெயிச்சது யார் அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு வந்து அப்டேட் படி என்னன்னா பிக் பாஸ் வீடு வந்து ஜெயிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பிக் பாஸ் வீடு வின் பண்ணதால அவங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் வருது அப்படின்ற மாதிரி தெரில. ஆனால் இந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா பிக் பாஸ் வீடு வந்து வின் பண்ணிட்டு இருக்கு. சோ இது வந்து பிக் பாஸ் வீடுக்கு ஒரு பெரிய சான்ஸ். ஏன்னா இப்போ வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு கொடுக்குற பாயிண்ட் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பாயிண்ட்டுக்குள்ள எடுத்துட்டாங்கன்னா நேத்து மாதிரி பாத்தீங்கன்னா அசிங்கப்படாம அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இல்ல அதை விட பாயிண்டை விட அதிகமாக எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் சூசிங் இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் போயிடும். அங்க வந்து அப்புறம் சபரியோட மனிதநேயம் அதெல்லாம் வேலை செய்யுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கும் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இன்கேஸ் அங்கே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பாரு நாங்கள் வந்து எப்படி நேர்மையாக ஆடுறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு எப்படி சொல்றது, நேற்று வந்து எங்களுக்கு ஏன் எடுக்கல, எங்களுக்கு பாதி ஏன் கொடுக்கல அப்படின்னு சண்டை போடல சபரி. ஸோ இன்னைக்கு அவர் இன்கேஸ் இவங்க அதிகமாக எடுத்துட்டாங்கன்னா அவர் வந்து அவரோட நிலைப்பாடு என்ன அப்படின்றது இன்னைக்கு தான் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டாஸ்கில் விளையாடாமல் அதை வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு மற்றவங்களை அமுச்சு விடுறது இருக்குல்ல, அது வந்து எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஏன்னா இங்கே டீம் ஜெயிக்கிறது ஓகே, டீம் ஜெயிக்கணும்னு தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா பிக் பாஸும் விஜய் சேதுபதியும் கம்பல்சரி அதுதான் சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்கு எல்லாம் வந்தது எதுக்கு, இந்த டாஸ்க்கு விளையாடுறதுக்கு. அப்புறம் எப்படி நீங்கள் இன்னொருத்தன் போட்டோம் நீங்கள் விட்டு அவன் தான் டஃப்பான பிளேயர் அப்படின்னா இப்போ நீங்கள் வெளியே போயிடுறீங்களா. இங்கே வந்து அந்த டாஸ்க்கை விளாட்றமா அப்படின்றத பார்த்து மக்கள் ஓட்டு போகிறதில்ல, டாஸ்க் இவன் பயங்கரமாக விளாட்றான், இவன் டாஸ்க் பீஸ்ட் அப்படின்றத பார்த்து ஓட்டு போடும். அந்த டாஸ்க்லேருந்து வர ஒரு ஃபீட்பேக் இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, அது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி வார்த்தையை விடுறீங்க, உங்கள் கேரக்டர் என்ன, உங்கள் கேரக்டர் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்தா ஓட்டு போடுவாங்களே தவிர இந்த டாஸ்க்ல வந்து பயங்கரமான ஆள்பா, டாஸ்க்ல பயங்கரமான கேரக்டரில் ஒஸ்ட்டுப்பா அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸை பொறுத்தவரைக்கும் கான்செப்ட் அவ்வளோதான். ஆனால் நிறைய பேர் இங்கே என்ன
நினைச்சிருக்கேன், டாஸ்க் நல்லா விளையாடினா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க. ஓரளவுக்கு அது ஒரு மெரிட் தான், டாஸ்க் விளையாடுறது ஓரளவுக்கு எல்லாரும் பார்க்க வைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனிவேஸ் இந்த சண்டையிலேருந்து கொஞ்சம் ஒதுக்கிட்டு இந்த டாஸ்க் ஆரம்பிச்சிருக்காங்களே அதுவே ரொம்ப நல்ல விஷயம்னு தோணுதுங்க. ஏன்னா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத், திவாகர், அப்புறம் பிரவீன், கமருதீன், ஸோ இந்த சண்டை தொடர்ந்து போயிட்டே இருந்தது. அதுக்கு நடுவில் வந்தாங்க பார்வதி வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சும்மாவே சொல்லவா வேணும், ஐயோயோ கத்துறாங்க கத்திக்கிட்டே இருக்காங்க, புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இதில் திவாகர் அவங்களும் ஒரு கான்வர்சேஷன் பேசிக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கான்வர்சேஷன் அப்பயே அண்ணே இவனுங்களாம் இப்படி தானே, இவனுங்கெல்லாம் நம்ம இது பண்ணவே கூடாது, நான் தான் சொன்னல உனக்கு ஒன்றுனா நான் நிப்பேன்னு சொன்னல வந்து நின்னா அப்படின்ற மாதிரி. ஏமா பார்வதி நீ நிற்கிறது தப்பு இல்லை, ஆனால் என்ன பேசுகிற ஏது பேசுன்னு தெரியாமல் ஏமா கத்துற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கத்திக்கிட்டே இருக்காங்க, கேட்கும் போதே நம்மளுக்கு காது வலிக்கிற அளவு கத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம நீதியின் பக்கம் நிற்கிறோம், நியாயத்தின் பக்கம் நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதாவது திவாகரை புள்ளி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஓரளவுக்கு ஃபேர், ஓகேங்களா. ஆனால் அது கூட உங்களையும் நினச்சி நீங்கள் பண்ணதும் சரி அப்படி. எப்போவுமே பார்வதி பேசும்போது பார்த்தீங்கன்னா திவாகருக்கோசம் ஒரு பாயிண்ட் பேசுகிற மாதிரி போயிட்டு அவங்களுக்கான பாயிண்ட்டையும் அதில் சேர்த்து வச்சு தான் பேசுவாங்க. அது நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். அவங்க என்றைக்குமே திவாகர் பாயிண்ட்டை மட்டும் வச்சு பேச மாட்டாங்க, அவங்களோட பாயிண்ட்டையும் நடுவில் ஜாயின் பண்ணிப்பாங்க. எப்படி ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி அது சரி அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா பார்வதியோட ஸ்ட்ராட்டஜி நான் நோட் பண்ண வரைக்கும் அப்படி தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு ஆதாயம் இல்லாமல் போக மாட்டாங்க. அவங்க வந்து நிறைய பேர் சொல்றாங்க அவங்க வந்து டபுள் கேம் ஆடுறாங்க, அவங்க டபுள் கேம் இல்ல ட்ரிபிள் கேம், எத்தனை கேம் ஒன்று ஆடுவாங்க. ஏன்னா ஒரே டைம்ல இங்கேயும் இருக்காங்க அங்கேயும் இருக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல குத்துறாங்க அங்கே வந்து முதல்ல குத்துறாங்க. அந்த கேம் ஸ்ட்ராட்டஜி என்னன்னே தெரியல. பார்க்குற மக்களுக்கு இது ஒரு மாதிரி ஆக்கோடா இருக்குமா இல்லையா எதையுமே ஃபீல் பண்ண மாட்டாங்க. கேட்டால் என் கேரக்டர் இதுதான், நான் இப்படி தான் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி. அது அவங்க சொன்னாங்கல்ல போல்டு, பார்வதி போல்டு தான், நீங்கள் போல்டாக தான் எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் என்ன தப்பான விஷயத்த ரொம்ப போல்டாக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆனால் உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குங்க, இப்படி ஒரு கேரக்டர் பார்த்துருக்கேன். வீட்டில் இருக்க எல்லாம் செதறாங்க. அதாவது யாருமே வியானா வந்து மற்றதெல்லாம் பாயிண்ட் பேசுறாங்களே, பார்வதி கிட்ட போய் பேச சொல்லுங்களேன். பார்வதியை பார்த்தாலே பயந்து நடுங்குறாங்க, ஐயோ இவகிட்ட வாயை கொடுக்கூடாது. எல்லாருமே வாய் கொடுக்கறதே பயப்படுறாங்க. அரோராலாம் ஒரு விஷயத்தில் வாயை கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே ஓடி போயிடுச்சு. மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயத்தில் நடுங்குறாங்க. என்னன்னா திவாகர் எப்படி அவர்கிட்ட பேசி ஒரு மாதிரி கொண்டு போக முடியலையோ பார்வதி கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கவே முடியாது. வாயை கொடுத்துட்டு அந்த புலம்புறது இருக்குல்ல அதுவே நிறைய பேர் இரிட்டேட் பண்ணுது. ஏதாவது பண்ணிடல அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷரில் கொண்டு போய் விட்டுறாங்க. அதனாலேயே பார்த்து எல்லாம் பயந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனக்கு தெரிஞ்ச வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் உள்ள வராங்களா இப்போ, அது மட்டும் இன்னொரு அப்டேட், வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் இப்போ வரைக்கும் வரல, ஓகேங்களா. ஸோ அவங்க இன்னைக்கு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் அதாவது இன்னைக்கான எபிசோட்ல வரல, ஓகேங்களா. அதாவது இப்போ இன்னைக்கு நடக்கிறதா நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ள வரல. ஸோ வந்தா நான் அப்டேட் பண்ணுறேன். அவங்க இன்றைக்கி நாளைக்கு இல்லை நாளைக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்றைக்கி வந்துட்டால் நாளைக்கு ஷோவில் நம்ம பார்ப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கே வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா கேமை கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொண்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க பிளான் எனக்கு தெரிஞ்சு என்னவா இருக்குன்னா இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் கொண்டு வரதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டாஸ்க் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஷோவில் பார்த்தீங்கன்னா எங்கேஜிங்காக எதுவும் இருக்காது. ஸோ அந்த சமயத்தில் வைல்ட் கார்டு என்ட்ரி வரும்போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டாக மாறும். ஸோ இப்பயே விட்டால் எதுக்கு மொத்தமாக கண்டென்ட் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு குழப்பிக்கிட்டு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எண்டில் தான், இந்த வீக் எண்டில் தான் கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இது இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் மாதிரி இருக்கா இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையை வந்து கலரி விடுறதுக்காக இந்த டாஸ்க்கை கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் எப்போ டிஃபெண்ட் பண்ணலாம்னு சொன்னார்ல, ஸோ அதிலே தெரிஞ்சு போச்சு இந்த டாஸ்க் வந்து கொஞ்சம் கலவரத்தை வந்து பயங்கரமாக தூண்டுறதுக்கு அப்படின்ற. ஏன்னா அடிச்சுக்கலாம் டேரெக்டாக பார்த்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லான டாஸ்க், நீ ஜெயிக்கிறது உன் கையில் இருக்குது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அடுத்தவன் ஜெயிக்கிறது நீ தட்டி பறிக்கலாம், ஸோ அவனை அடிச்சு பிடிங்கிட்டு ஓடிடலாம் அப்படின்னும் போது இது கொஞ்சம் ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியான டாஸ்க் தான். ஸோ துஷாருக்கும் கானவனத்துக்கும் சண்டை வரதுல அது எப்படி போய் முடியுது அப்படின்ற மாதிரி தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த இன்னைக்கான எண்ட்ல அந்த பாயிண்ட்ஸை வச்சு எந்த வீடு நல்லா பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.